பகுதி ஆற்றுனர் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட திருவாடி முன் வரலாற்று பதிவு செய்யறோம். மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பம் மணிப்பாடன்னு பொறுத்து கருங்கையில் கண்விழித்து ஒழுகி நடந்தாய் வாடி காவேரின்னு காவேரியை வரவேற்று பாடுகிறான் இளங்கோ. முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லி எழுபிழந்து நிலம் நடுக்கமுற்று பாடும் படிமுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான். முள்ளையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்ட அடிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொண்டோம். இன்னைக்கு என்ன ஆயுது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்னுட்டான். அதுக்கு பேரு குவாரி. வாரி வாரி மலையை மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சு. அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யாருன்னு கேட்கிறான் இயேசு மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொடுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் கற்பித்தவன் யார்? காட்டை வச்சு அழித்தால் நட்டு வைத்து விடும், தண்ணீரை உறிஞ்சி விட்டால் தேக்கி. ஆனால் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பு கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும் என்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி